தேவனுடைய நாமம் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக. நாம் இன்று தெரிந்து கொண்ட தலைப்பு, தேவனோடு உறவில் இருப்பதற்கு தேவை வேத வாசிப்பா அல்லது வேத ஆராய்ச்சியா என்பதை குறித்து நாம் ஆராய்வோம். நாம் வேதத்தை அனுதினமும் வாசிப்பதனால் நமக்குள்ளாக எந்த ஆவிக்குரிய வளர்ச்சியும் ஏற்படாது. ஏனெனில் நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும் என்ற கட்டாயத்தினாலேயோ அல்லது போதகர் சொல்லிவிட்டாரோ என்ற கட்டாயத்தினாலேயோ நம்ம வாசித்து விட்டு போய்விட்டோம் என்றால் அந்த வாசிப்பு தன்னிறைவுக்காகவும் மன திருப்திக்குமாகவும் மட்டுமே இருக்குமே தவிர அது எந்த ஒரு ஆவிக்குரிய மாற்றத்தையும் எனக்குள்ளாக தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. ஆகவே நாம் வேதத்தை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அதற்கு ஒரு வேத வசனங்களை நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 17:11 என்ன சொல்கிறது? பெரோயா பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் எசோர்வைக்கியர்களை உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாக விலகினார்கள். அடுத்து யோவான் 5:39 விதமாக சொல்கிறது நமக்கு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே என்று வேத வாக்கியம் கூறுகிறது. பின்பாக நாம் எப்படி இந்த வேத ஆராய்ச்சி என்றால் என்ன அப்படி என்பதை நாம் பார்ப்போம். மத்தேயு 13:44 இவ்விதமாக நமக்கு சொல்கிறது, அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்திற்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றி சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு அந்த நிலத்தை கைக்கொள்கிறான் என்று இருக்கிறது. இதில் நாம் 2 விஷயங்களை கவனிக்கலாம். ஒன்று, நிலம் என்றால் என்ன? இரண்டாவது, பொக்கிஷம் என்றால் என்ன? நிலம் என்பது வேதத்தை குறிக்கும், பொக்கிஷம் என்பது கிறிஸ்துவை குறிக்கும். ஒரு உழவன் நிலத்தை விழும் பொழுது அந்த நிலத்தின் உண்மையான வளம் அதன் மேற்பரப்பில் இருப்பதில்லை, அதன் ஆழ்பரப்பில் தான் உண்மையான வளங்கள் இருக்கிறது. அதே போல நாம் நிலத்தை ஆழமாக விழுந்தோம் என்றால் நல்ல விளைச்சல் தரும். அதே போல நாம் வேதத்தை ஆழமாக ஆராய்ச்சி செய்யும் பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய குணத்தை கண்டுகொள்ளலாம். அதாவது ஒவ்வொரு வேதத்தில் உள்ள ஒவ்வொரு கதாபாத்திரங்களிலும் நாம் வேறு இயேசு கிறிஸ்துவ அடங்கியிருக்கிறார். அதை நாம் ஆழமாக ஆராயும் போது அவருடைய குணம் என்ன என்பதை நாம் ஆராயலாம். அப்படி நாம் ஆராயும் போது நமக்கு அந்த வேத வசனத்திலிருந்து கேள்விகள் வரும். கேள்விகள் வந்தது என்றால் நாம் வேதத்தை ஆழமாக ஆராய்கிறோம் என்று அர்த்தம். இது அடுத்த தலைப்பாக நாம் வேதத்தை எப்படி ஆராய்வது என்று பார்ப்போம். தேவனுடைய நாமம் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக. ஆமென்.